நினைத்ததை நடத்தி நான் 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 துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம் என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம். குறிப்பா ஆதவர்ஜுனா ஒவ்வொரு அதிமுக இணைப்பு விழாலையும் அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்று சேர்ந்துருச்சு. அங்க இருந்த 90% பேர் வந்து தாவேக்கால வந்து இணைகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. உண்மையிலே அதிமுகவும் தாவேக்காவும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒன்னா இருக்கிற மாதிரி எதுவும் அதிமுக தொண்டர்கள் நீங்க உணர்றீங்களா? வணக்கம். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து யாரும் ஒன்றும் சேர்க்க முடியாது. இது தாவேக்கா திமுக எல்லாத்துக்குமே எதிர்ப்பான ஒரே ஒரு கட்சினா அதிமுக தான். இவங்கெல்லாம் ஒன்றா கூட்டணி மாதிரி இவங்க எல்லாருமே ஒன்றா சந்திச்சுக்கிட்டவங்க பேசிக்கிட்டவங்க எல்லாம் பண்ணாங்க. இருக்கிற 24 பேர் போயிருக்காரு. 26 பேர் போனதில் 20 பேர் வந்துட்டாங்க. இந்த 6 பேர் இருக்க சில்லுண்டிங்க தான் சேர்ந்துக்கிட்டு அப்பப்போ 10 பேர் 20 பேர் கொண்டு நிறுத்துறாங்க. எந்த காலத்துலையும் தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இவங்க 10 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு கட்சி நான் இவங்களுக்கு வந்து திமுகவுடைய எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி அமைப்பாங்க, அதிமுக எம்எல்ஏங்களை கூப்பிட்டு வச்சு ஆட்சி அமைக்க பார்ப்பாங்க. இதுக்கு இடையில அதிமுகலேருந்து அடிமட்ட தொண்டன், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர் சில துரோகிகள் போயிருக்காங்க. அவ்வளோதான். கீழே இருக்கிற பேஸ் அப்படிதான் இருக்கு. இன்னும் யாரும் போகல. அவன் சம்பாதிச்சு வச்ச பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடி இருக்கான். இந்த விஜயபாஸ்கர் போயிருக்காரு, இன்னும் போகல. திங்கட்கிழமை போய் சேர்றதா ஒரு தகவல். அவர் யாரு? அதிமுக அவருக்கு இருக்கு. அவர் பின்னாடி யார் இருக்கா? எல்லாம் கூலிக்கு ஆள் கூட்டு போறாரு. அவர் கூபா கிருஷ்ணன் கிட்ட அன்னகையா இருந்தவர், முன்னாள் அமைச்சர், இப்போ தாவேக்கா இருக்காரு. அவர்கிட்ட அன்னகையா கார் ஓட்டுனாரு, அவர் பின்னாடி சுத்திட்டு இருந்தவர். இன்னைக்கு 20 வருஷத்துல 4 காலேஜ் இருக்கு. அவருக்கு ஆயிரக்கணக்கில் கோடி சொத்து இருக்கு. அதிமுகவோட உட்காந்தாக்கா கிடைக்காது. எலெக்ஷனுக்கு முன்னே தாவேக்காக போயிருக்கலாம்ல. எலெக்ஷன் முடிஞ்சு போறோம்னா அவங்க பணத்தை காப்பாற்றி தான் ஓடிருக்காங்க. அவங்க பின்னாடி போறோம்னா 200 ரூபா 300 ரூபா கூலிக்காரங்க கூட்டு போறாங்க. அன்னைக்கு போவாங்க, திருப்பி வந்துருவாங்க. அதனால அதிமுக என்னைக்கு அவங்க தாவேக்காவும் அதிமுகவும் சரி சமானமா இணையில. அது 24 பேர்ல 6 பேர் தான் போயிருக்காங்க. இந்த 6 பேரும் கூலிக்கு ஆள் கொண்டு போறாங்க. சிவி சண்முகம் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து அங்கங்க 100 நாள் கூலிக்கு வேலை செய்யற ஆள்லாம் லாரியில் ஏற்றிட்டு போறாங்க வழிய. அங்க யாரையும் உள்ள விஜயம் யாரையும் மதிக்கல. ஏன்னா இணைங்கிறவங்க எல்லாமே புசி ஆனந்து ஆதவர்ஜுனா பார்த்து அவங்கள பார்த்தா இணைகிறாங்க. அவரு விஜய் என்ன சொல்றாருன்னா, உண்மையான கட்சிக்காரங்க வரல, வரணும்னு நீங்க நினைச்சுக்கங்க, முக்கியமான கட்சிக்காரங்க வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் திமுக அதிமுக வந்து தாவேக்காக்கு போறவனுக்கு பொறுப்பு வழங்குறதுலேயும் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. இப்போ இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு ஆதவர்ஜுனாவும் புஷியானும், மாற்று கட்சியிலிருந்து வரவங்களுக்கு பொறுப்பு வழங்குறதுக்கு நாங்கள் மேலே பேசியிருக்கோம், யாரும் இதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு நீங்கள் பேசியிருக்காரு. அதிமுக கூட்டிட்டு போக முடியாது, அடிக்கவும் முடியாது. இப்ப அதிமுகல இருந்து போய் ராஜினாமா பண்ணிட்டு ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்து சேர்ந்தாங்க. அவங்களுக்கு வந்து சீட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து செய்தியில வருது. சீட்டு கிடையாது, நம்ம பேர் கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்ட்டு. இவங்க திருப்பி எப்படி எந்த முகத்தை வைத்து தேர்தலில் நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும்? இப்போ போன இந்த 5 பேருக்குமே சீட்டு கிடையாது. திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இவங்க சுயேட்சையிலேயே நிற்க முடியாது, போனாலும் உதப்பாங்க. இவங்களுடைய இதுனாச்சுன்னா திருப்பி அதிமுக போட்டியார ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு. அதையும் பேசிட்டு தான் இருக்கான். இந்த விஜயபாஸ்கர் கூட இப்போ போறேன்னு சொல்றது கூட இப்போ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வருது. இப்போ போனவங்க எல்லாத்துக்கும் சீட்டு கிடையாது, யாருக்குமே சீட்டு இல்லைன்றது தெளிவாக சொல்லிட்டாரு. இவங்க நின்றாலும் ஜெயிக்க முடியாது, மக்கள் வந்து நம்மளை புறக்கணிப்பாங்கன்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க தாவேக்கா. அதனால இவங்களுக்கு சீட்டு கிடையாது அப்படின்னு சூழ்நிலைக்கு வந்துருக்காங்க. இப்போ அதிமுக வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலை கண்டிப்பா போட்டியிடும். இப்போ நடக்கக்கூடிய தாவேக்கா ஆட்சியில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு. இது முடிக்க அந்த துறை
மந்திரியா இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து இது முடிக்க வாய் திறந்து எதுவும் பேசல. கண்டிப்பா இந்த உள்ளாட்சி தேர்தலில் அது எதிரொலிக்குமா? இப்போ வந்து 300 பாலியல் குற்றவாளிகள் வராங்கன்னாக்கா அது 150 பேர் இவங்க தான் இருக்காங்க, தாவக நிர்வாகிகள் தான் இருக்காங்க. இவங்க வந்து இப்போ உள்ளாட்சி எலெக்ஷனுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு முன்னே இவங்க எல்லா வேலையும் முடிச்சுடுவாங்க. ஏன்னு சொன்னால் விஜய் வந்து முதலமைச்சர் உட்காந்து கட்சி நடக்கல. கட்சி நடத்துறது ஆட்சி அமைக்கிற நடத்துறதுலாம் ஆதரவர்ஜனா தான். முதல் போட்டோம் அவன் தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான். இவ எல்லா குற்ற சம்பவங்களுக்கு பின்னணியில் இருக்கவங்கலாம் ஆதரவர்ஜனா கீழே இருக்கவங்க தான். இது விஜய்க்கு தெரியாது. இது கீழே வந்து விஜயை வந்து 1 வருஷத்துக்குள்ள அவரை அனுப்பிடுவாங்க வீட்டுக்கு. அப்போ உள்ளாட்சியில் இவங்க எப்படி ஜெயிச்சு வெளியே வர முடியும்? இவங்க 107 சீட்டு ஜெயிச்சாங்கனாக்கா உள்ளாட்சி தேர்தலில் 100 சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம். இது வந்து புஷி ஆனந்தும் ஆதரவர்ஜனாவும் சேர்ந்து நடத்திட்டு இருக்க கட்சி. இது ஆட்சி அவங்க தான் நடத்துறாங்க. இவர் உம்முன்னு இருப்பாரு, கம்முன்னு இருப்பாரு. என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு வந்து சைகை கட்டு போவாரு, டான்ஸ் ஆடுவாரு, போட்டுருவாரு எல்லாத்தையும். இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது இன்னும் 1 வருஷம் பொறுத்து பேசுவார், ஒரு 6 மாதம் பொறுத்து. அது எழுதி கொடுக்கணும், ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாதான் கரெக்டாக பார்த்து சொல்லுவார். அவர் ஆக்ஷனோட சொல்லி கொடுத்துட்டு போவார். அதில் எல்லாமே பண்ணுறது இவங்க தான் பண்ணுறாங்க. ஆதரவர்ஜனா இருக்கிற வரைக்கும் அவர் எங்கேருந்து வந்தார், திமுக வந்து விடுதலை சிறுத்தைக்கு வந்தார், விடுதலை சிறுத்தையில் இங்கே வந்தார். திருப்பி எல்லாத்தையும் கொண்டு போய் திமுகலையும் அண்ணா திமுகலையும் ஒப்படைச்சிட்டு போயிடுவார் போகும்போது. இதுதான் நடக்கும் 1 வருஷத்துக்குள்ள. அரசியல் கருத்துக்கள் குறித்து ரொம்ப நன்றி. அக்கா, நீங்க நானும் வரவா? ஒரே ஒரு